ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்ன வேலைலாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுமே பார்த்தீங்கன்னா, எல்லா ரூமுமே இந்த மாதிரி தான் வந்துட்டு கலைஞ்சி இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணி வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சன் வேலை வந்து நமக்கு முடிஞ்சிட்டு அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு இருக்காது. எனக்கு அப்படிதான். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுவீங்களா? இல்லை மற்ற ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மற்ற வேலையெல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேயே வந்து சமைச்சு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துறதுனால எனக்கு வந்து சமையல் வந்து பெருசாக இருக்காது. காலையிலேயே வந்து ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் காலையிலேயே வந்து நான் எனக்குமே சேர்த்தே வந்து நாங்கள் வச்சுருவோம். அதனால் மற்ற க்ளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரிப்பட்ட வேலை தான் நமக்கு பெருசாக இருக்கும். பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறமா காலையிலேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வந்து காய்கறிகள் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். எனக்கு வந்து இந்த பாத்திரம் கழுவுற வேலை, அதுக்கப்புறமா இந்த மாதிரிப்பட்ட வேலை எல்லாமே வந்து பிடிக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து இந்த துணி மடிக்கிறது, துவைக்கிறது பிடிக்கும். இந்த மடிக்கிறது, பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட வேலை வந்து கொஞ்சம் நான் வந்து சோம்பேறியாக தான் இருப்பேன். நீங்கள் வந்து எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா காய்கறிகளையும் எடுத்து வச்சுட்டு, ஃபைனலாக இந்த மாதிரி பச்சை மிளகும் வந்து காம்பெல்லாம் நீக்கிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கெட்டு போகாது. தேவைப்படுறப்போ எடுத்துக்கலாம். அப்புறமா உள்ளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு கூடையில் வந்து நான் வந்து போட்டு வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து கூட்டி பெருக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். கையோடையே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் போயிட்டு வரும்போது வந்து கொழுக்கட்டை வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடையே இந்த பச்சரிசியை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரேஷனில் வாங்கக்கூடிய பச்சரிசி தான். ஒரு 5-6 தண்ணி வந்து நல்லா அலசிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுட்டேன். இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நமக்கு ஊறணும். இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா துணி மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு காய போட்ட துணி எல்லாத்தையுமே எடுத்து சின்ன பெட்ரூமில் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருந்தேன். இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வேலையுமே வந்துட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு, அதுக்கப்புறம் என்னோடய சுடிதார்லாம் நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்களுமே மடித்து வைங்க. நம்ம வந்துட்டு சுடிதாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது டக்குன்னு வந்து எடுத்து போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சோம் அப்படின்னா அயர்ன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நம்ம டக்குன்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்து போட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களுமே மடித்து வச்சு பாருங்கள், நீட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பெட்ரூம் வந்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய குட்டி பெட்ரூம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்னோடய ஹால், அப்புறம் கிச்சன், எல்லா பெட்ரூம் எல்லாமே வந்துட்டு நான் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பேன். டெய்லியுமே இதே மாதிரி பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. என்றைக்குமே நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். சில நாள் வந்து உடம்புக்கு முடியாத மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் வந்துட்டு பண்ணுவேன். எப்படி இருந்தாலுமே வந்து குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரதுக்கு முன்னாடி என்னோடய வேலை வந்துட்டு முடிச்சிருவேன். குழந்தைங்க வந்ததுக்கப்புறமா செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து பார்க்க மாட்டேன். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் தூங்க மாட்டேன். ஒரு நாளுமே வந்துட்டு நான் தூங்கவே மாட்டேன். இந்த மாதிரி இந்த க்ரோசெட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் யூடியூப்பில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து ஃப்ரீ டைமில் தூங்குவீங்களா? இல்லை தையல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்களா? அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து ஊற போட்டிருந்த அரிசி வந்து நல்லா ஊறிட்டு ஒரு ஷாலை வந்துட்டு விரித்து அதில் வந்து நான் வந்து உலர வச்சுருக்கேன். ஃபேன் வந்து போட்டு வச்சுட்டு ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது நல்லாவே உலர்ந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து அந்த அரிசியை எடுத்து வந்து மிக்சியில் நல்லா பொடிச்சு அதை வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே வந்துட்டு புட்டு இந்த மாதிரி எது பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மாவு அரைச்சி இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நம்ம வந்து பச்சரிசியில் புட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி கொடுக்குறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. எப்போவுமே கொழுக்கட்டை பண்ணும்போது இந்த மாதிரி மாவு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு அடி பிடிச்சிரும். அப்புறமா இன்னொரு சட்டியில் வந்து அதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் சைடில் வந்து டீ போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு வந்து உருண்டை பிடிச்சு அடுப்பில் வச்சுட்டேன். கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து உருண்டை தான் பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து பாத்திரம் கழுவி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். குழந்தைங்க வந்து
பசியோடு இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து டீயை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டையுமே வந்து அவங்களுக்கு நான் வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டீயை வந்து கொடுத்துட்ருந்தேன். கொழுக்கட்டை வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருந்துச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான வந்து கொழுக்கட்டை தான். வெறும் தேங்காய், சீனி இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து நல்லா வந்து இடியாப்பத்துக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சுடு வெந்நீர் வச்சு நம்ம வந்து பிசைஞ்சு நம்ம வந்து உருண்டை பிடிச்சு வச்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு குழந்தைங்க ஃபோர்க் வேணுமா அதை வச்சு தான் சாப்பிடுவோன்னு கேட்டாங்க. எடுத்து வந்து கொடுத்தாச்சு. அவங்க வந்து ஒரு சைடில் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு டின்னருக்குள்ளே வேலை. நான் வந்து சப்பாத்தி நைட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்குள்ளே மாவுமே வந்துட்டு ஈவினிங் போலே வந்து கையோடையே பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எது பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி தொக்கு தான் வந்து வச்சுருக்கேன். தக்காளி தொக்குமே வந்து ரொம்ப சிம்பிளானது தான். இது கூட நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் தக்காளி, அதுக்கப்புறமா உள்ளி. இந்த காம்பினேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப உப்பிட்டு சூப்பராக வந்துச்சு. சுட சுட சப்பாத்தி அதுக்கப்புறமா வந்து தக்காளி தொக்கு எல்லாத்தையுமே வச்சு நாங்கள் வந்து சூப்பராகவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்குள்ள டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.